84வது மாவட்டத்தில் காரினுள் சிக்கிய 2 சிறுவர்கள் வெப்ப அலையின் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்தனர். குடியிருப்பு பகுதி வாகன நிறுத்தத்தில் காரினுள் சிக்கிய 2 மற்றும் 4 வயதுகளையுடைய 2 சிறுவர்களே இவ்வாறு உயிரிழந்தனர். நேற்று மதியம் 1:20 மணியளவில் தீயணைப்பு துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தாயின் காரினுள்ளே மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் இருந்த குழந்தைகள் மீட்கப்பட்டனர். தீவிர முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் 2 சிறுவர்களும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். சிறுவர்கள் எவ்வாறு காரினுள் சென்றார்கள் என்பது குறித்து இன்னும் முழுமையாக தெரிய வரவில்லை. அவர்கள் தாய்க்கு தெரியாமல் காரினுள் சென்று மாட்டிக்கொண்டதாக ஒரு தரப்பும், தாய் குழந்தைகளை காரிலேயே மறதியாக விட்டுச் சென்றதாக போலீஸ் தரப்பும் கூறுகின்றன. கடுமையான வெயில் காலங்களில் மூடிய காருக்குள் இருக்கும் வெப்பநிலை வெளிப்புறத்தை விட 20 பாகை செல்சியஸ் வரை மிக வேகமாக உயரக்கூடும் என்பதே இந்த மரணத்திற்கு முதன்மை காரணமாக கருதப்படுகிறது. தற்போது பிரான்ஸ் முழுவதும் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. சுமார் 49 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலையானது 15,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த 2003ஆம் ஆண்டின் கடுமையான வெப்ப அலையை நினைவூட்டுவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த வெப்ப அலையின் தாக்கம் காரணமாக ஜிஜோன் பகுதியில் ஏற்கனவே 3 முதியவர்கள் தங்களது வீடுகளிலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் கடந்த வார இறுதியில் மட்டும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க முயன்று பிரான்ஸ் முழுவதும் நீர்நிலைகளில் மூழ்கி 13 பேர் உயிரிழந்ததாக உள்நாட்டு பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.